ரொம்ப வயதானவங்களுக்கு பிரச்சனை, ரொம்ப இளம் வயசு பசங்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுறதுனால சனி கப் சிப்புன்னு சைலண்ட். நீங்க எந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தொழிலும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. டிஜிட்டல் மோசடியில நம்ம மாட்டிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இருக்கு. அனுமன வழிபாடு பண்றதுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கேம்மா அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தை நான் கொடுக்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். ஏறக்குறைய 12 வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய நிகழ்வு இது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக மொத்தம் கடகத்துக்கு திரும்பி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே என்னென்னா, கடகத்தில் தான் ஒரு உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை, குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு, 5, 7, 9. அந்த உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படிய போகுது. ஆக சனி பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. ஆக சனி பகவான் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அடையிறார். அதுக்கப்புறம் சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. ஆக நீங்கள் சனியினோட ஒரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனி, தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி, கும்பராசி அன்பர்கள் பாத சனி, மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காரு. இதில் என்ன எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் அப்படின்னா, குருனோட உச்சப்பறவை நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி மேலே படியறதுனால இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க சனி எல்லளவும் கெடுபலன்களை கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன, எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் நற்பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. ரிஷப ராசிக்கு லாப சனியாக இருக்கார், மிதுன ராசிக்கு கர்ம சனியாக இருக்கார், அதே மாதிரி கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருக்காரு, துலா ராசிக்கு ரோக சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி, மகர ராசிக்கு சகாய சனி. ஆக இந்த ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு. நல்லது செய்யணும்னு இருக்க சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தன், முடவன், நிதானமாக தான் நல்லது செய்வான். ஆனால் குருனோட பார்வை சனி மேலே படியறதுனால கட நிறைய நல்லது செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, மொதல் விஷயம் பாருங்கள், ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் மேஷமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எப்படிம்மா, நாங்களே 7 நாட்டு சனியில் இருக்கோம், இதில் சந்தோஷம் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமையான விஷயம். இன்ட்ரோலே நான் சொன்னம்மா, இப்போ 7 நாட்டு சனியாகவே இருந்தாலும் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரே விதமான பலன்கள் வரப்போதா? கிடையாதேம்மா. ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, சனி கண்டிப்பாக பல இன்னல்கள், இடையூறுகள், தடங்கல்கள், தாமதங்கள் எல்லாம் கொடுத்து உங்களை செதுக்குவா. இதே ரொம்ப அதாவது விரைய சனியாக இருக்கா. இதே ரொம்ப வயோதிகம் 70+ இருக்கீங்க, 80+ இருக்கீங்க, ஆனால் 60+ தான் இருக்கு. வாழ்க்கையில் 3வது ரவுண்டு 7 நாட்டு சனி வருவார். அப்போ வந்துட்டாரு. அப்போ உங்களுக்கு இந்த ஏஜ் குரூப் இதுவாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது கொடுப்பாரு. ஹெல்த்தில் கவனம் தேவை. இதே மத்தியம வயசு நீங்கள் மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா, வயோதிகமான பர்சனாலிட்டிஸ்க்கு தங்கு சனி, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இதே மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு பொங்கு சனி தானம்மா. நீங்கள் போய் சேர வேண்டிய ஊருக்கு ரோடு கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஃப்ளைட் கிடையாது. எவ்வளோ தூரம் ஸ்பீடாக ஓடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டெஸ்டினி அடைவீங்க. ஆக சனி ஆல்ரெடி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருந்தால், 7 நாட்டு சனி அப்படின்போது எல்லாருக்கும் எல்லா வயது அன்பர்களுக்கும் ஒரே மாதிரி பலன் வரும் அப்படின்ற நம்மளோட எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கோங்க. சரி, இப்படியே இப்போ யாருக்கு பிரச்சனை? ரொம்ப வயதானவங்களுக்கு பிரச்சனை, ரொம்ப இளம் வயசு பசங்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி பிரச்சனையை கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா தீர்த்து வைக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம், 7 நாட்டு சனியாகவே இருந்தாலும் குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால சனி கப் சிப்புன்னு சைலண்ட்டாக உட்காந்துட்டார். நம்மளை கெடுக்கணும், தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பர்சன் அமைதியாக உட்க போகிறார். இது பெரிய ரிலீஃப். அதுக்கும் மேலே குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் அமர்றார். 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், நம்மளோட கம்ஃபர்ட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ மேஷராசி என்பர்களுக்கு டிஃபால்ட்டாக 4 விஷயம் நடக்குமா. ஒன்று,
இடம் மாற்றம் அப்படின்றது இருக்கும். 15 வருஷமா ஒரு இடத்துல இருப்பீங்க, 20 வருஷமா ஒரு இடத்துல இருப்பீங்க. ஒரு ஊரில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்பந்தமே இல்லாமல் வெளி ஊர், வெளி மாநிலம் அப்படி போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. 2வது தொழில் மாற்றம். நீங்கள் எந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தொழிலும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது உண்டு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மருத்துவரையே கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொல்கிறேன். மருத்துவராக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கலாம். ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேஷன் ஷோஸ் கண்டக்ட் பண்ணணும்னு தோணும், தாராளமாக செய்யலாம். உங்களுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு. டிஃபால்ட்டாக மேஷராசி என்பர்கள் வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கம்ஃபர்ட் அதிகரிக்கும். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, அம்மாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் ஒரு அந்யோன்யம் அப்படின்றது வரும். அம்மானோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். 4 விஷயம் நடக்கும். அப்போ குரு என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு சுக குருவாக இருந்து நிறைய சுகங்களை கொடுக்க போகிறார், எந்த விதமான டவுட்டும் இல்லை. அப்போ குரு பயிற்சி சூப்பராக இருக்குல்லம்மா, சூப்பராக இருக்குது. எதுலையாவது எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். குரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கார், பட் ராகு 11ல் இருக்கார். ராகு 11 என்ன பண்ணுவார், செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான லாபத்தை கொடுப்பார் ப்ளஸ்ஸு. ஆனால் நெகட்டிவ் என்ன, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆன்லைனில் நம்ம பார்த்திங்கன்னா ஏமாறுறது அப்படின்றது பார்த்திங்களா, ஆன்லைன் மோசடி, இந்த சைபர் க்ரைமு, இந்த மாதிரிலாம் நம்ம மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, யூடியூப் பார்த்துருப்போம், ஒரு க்ரீம் போட்டிருப்பாங்க, ரொம்ப வயசான தோல், நிறைய சுருக்கத்தோடு இருக்கும். அந்த க்ரீம் போட்டு தேய்ச்சோடனே 16 வயசு தோலாக மாறிடும். அந்த க்ரீமோட விலை 3000 ரூபான்னு இருப்பாங்க. பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அடடா நம்மளும் இப்படி மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு அமிச்சா அது நம்ம பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கூட நம்ம அப்ளை பண்ணி வாங்கியிருப்போம். அவன் பிரித்து பார்க்க அலோவ் பண்ண மாட்டான். காசு கொடுத்துட்டு திறந்து பார்த்தா அது ஃபேக்காக இருக்கும். அந்த மாதிரி ஃபேக்கான ஒரு க்ரீமாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மோசடியில் நம்ம மாட்டிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இருக்குது. நண்பர்களை முழுசும் நம்பினீங்க அப்படின்னா சீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க நம்மளை சீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் கவனம் அப்படின்றது தேவை. இன்னொரு கவனம் என்ன, உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமான இடைவெளியாகவே தான் இருக்கும். பெருசாக அந்யோன்யம் அப்படின்றது வராது. பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம், பிள்ளைங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. முதல்ல உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அந்யோன்யமின்மை அப்படின்றது தொடரும். இது 2 தான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, இப்போ நெகட்டிவ் சொல்லிட்டீங்க, பாசிட்டிவ் சொல்லிட்டீங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே, பரிகாரம் அப்படின்னு என்னம்மா சொல்லுவீங்க அப்படின்னா, பரிகாரம் முதல்ல எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் வாயில் வந்ததெல்லாம் பரிகாரம், நானே புதுசாக க்ரியேட் பண்ணி நானே புதுசாக சொல்லுவேன். அந்த மாதிரி கிடையாது. நம்ம சாஸ்திரங்கள் என்ன பரிகாரங்கள் சொல்லுது அதை தான் நம்ம செய்யணும். அந்த விதத்தில் ராகு தான் உங்களை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனை ப்ளே பண்ணுவோம். அதே மாதிரி கேது நம்மளுக்கு குழந்தைங்க கிட்ட அந்யோன்யம் இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும். ஆக பாம்பு கிரகங்கள், சாயா கிரகங்கள் தான் நமக்கு காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்துவாங்க. அதுவும் மேலே சனி 7 நாட்டு சனியாக இருக்கார். 2027 வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேலே இருக்க போகுது. 5ஆம் மாதம் வரைக்கும் ஏறக்குறையன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்லி. நடுவில் குரு அதிசாரமாக பயிற்சியாகி போவார். அப்போ சனி மேலே இருக்க குருனோட பார்வை அகலும். அப்போ சனியும் பேஸ் பண்ணி பரிகாரம் சொல்லணும். அவங்க ராகு, கேது, சனி 3 பேரையும் பசிஃபை பண்ணக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா ஹனுமனை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா இந்த ராகு, கேது, சனி எல்லாம் பயந்து ஒதுக்குவாங்க. ஹனுமனை வழிபாடு பண்ணுறதுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கேம்மா அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் கொடுக்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா ஹனுமன் சாலிசாக்கு நிகரான மந்திரம் எதுவுமே கிடையாது. ஸ்ரீ குரு சரண் சரோஜ நிஜமன முகுர சுதார் பரணோம் ரகுர விமலையச்ச ஜோதாயக பலசா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். இதை 10 நிமிஷம்தாம்மா ஆகும். நீங்கள் பாட்டுன்னு பாராயணம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஒதுக்கி பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள். உலகத்தில் உள்ள அத்துணை உங்கள் ராசி அன்பர்களுக்கும் இதே பலன்கள் தான். இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைங்க நாங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்போதான் ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்போ பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் கூடி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் என்றைக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலவிதமான ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். எப்படா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தாங்க அதுக்கான பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேயில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.